2025-26 தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை. நண்பர்களே, ஒரு குடும்பத் தலைவர் ஒவ்வொரு மாதமும் தன் வருமானத்தையும் செலவையும் திட்டமிடுவது போல, ஒரு மாநில அரசும் ஆண்டுதோறும் தன் வரவு செலவை திட்டமிடுகிறது. இதுவே நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட். தமிழ்நாட்டின் 2025-26 நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2025 மார்ச் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். முதலில் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி பற்றி பார்ப்போம். ஒரு குடும்பத்தின் மொத்த வருமான வலிமை எவ்வளவு என்பது போல மாநிலத்தின் மொத்த உற்பத்தி 35.6 லட்சம் கோடி ரூபாய். சரியாக சொன்னால் 35,67,000 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டை விட 15 விழுக்காடு வளர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது வரவு பக்கம். அரசுக்கு வரும் மொத்த வருவாய் 3,31,000 கோடி ரூபாய். இதில் மாநிலம் தானே வரி மூலம் ஈட்டும் சொந்த வரி வருவாய் 2,20,000 கோடி ரூபாய். அதாவது பிறரை நம்பாமல் மாநிலமே சம்பாதிக்கும் பணம் கணிசமாக உள்ளது என்பதை இது காட்டுகிறது. செலவு பக்கம் பார்த்தால் மொத்த செலவு 4,86,000 கோடி ரூபாய். இதில் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்தும் தொகையையும் நீக்கினால் நிகர செலவு 4,39,000 கோடி. இப்போது மிக முக்கியமான பகுதி, பற்றாக்குறை. ஒரு குடும்பத்தின் வழக்கமான மாதச் செலவு அதன் வருமானத்தை மீறும்போது எப்படி பற்றாக்குறை வருகிறதோ அதேபோல் அரசுக்கும் வருவாய் பற்றாக்குறை 41,635 கோடி ரூபாய். அதாவது ஜிஎஸ்டிபியில் 1.2 விழுக்காடு மட்டுமே. நல்ல செய்தி என்னவென்றால், இது கடந்த ஆண்டு 1.5 விழுக்காடாக இருந்தது. இப்போது 1.2ஆக குறைந்துள்ளது. அடுத்து நிதி பற்றாக்குறை. இது 1,06,968 கோடி ரூபாய். அதாவது ஜிஎஸ்டிபியில் 3 விழுக்காடு. இது மத்திய அரசு அனுமதித்த வரம்புக்குள்ளேயே உள்ளது என்பது ஆரோக்கியமான நிதி நிர்வாகத்தின் அடையாளம். மாநிலத்தின் மொத்த நிலுவைக் கடன் ஜிஎஸ்டிபியில் 26.1 விழுக்காடு. இதை எளிமையாகச் சொன்னால், தமிழ்நாடு தன் செலவை ஒழுங்குபடுத்தி பற்றாக்குறையை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வந்து நிதி ஒருங்கிணைப்பு என்னும் ஆரோக்கியமான பாதையில் நடந்து வருகிறது. ஒரு முக்கிய குறிப்பையும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த 2025-26 பட்ஜெட் திராவிட முன்னேற்றக் கழக அரசினால் தாக்கல் செய்யப்பட்டது. 2026 மே மாதம் தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்றதால் அடுத்த 2026-27 பட்ஜெட் புதிய அரசினுடையதாக இருக்கும். மொத்தத்தில் தமிழ்நாட்டின் 2025-26 நிதிநிலை என்பது வலுவான சொந்த வருவாய், கட்டுக்குள் வைக்கப்பட்ட பற்றாக்குறை, மத்திய வரம்பை மதிக்கும் நிதி ஒழுக்கம் ஆகியவற்றின் கலவையே.